என்னாச்சு டாக்டர்? என்னோட வர்ஷினி நல்லா இருக்கல்ல? அப்புறம் என்னோட குழந்தை அ- அதுவும் நல்லா இருக்குல்ல? ஹாதி சார், உங்களுக்கு தெரியாதது ஒண்ணுமே இல்ல. ஆல்ரெடி வர்ஷினியை நீங்க இங்க கூட்டிட்டு வரும்போதே நான் உங்ககிட்ட சொல்லியிருந்தேன். அவங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு தெரியல. இது என்ன அடுத்த பிரச்சனையா இருக்கு? அப்படி என்னதான் சொல்லியிருப்பாங்க? ஐயோ, என் பொண்டாட்டிக்கு உடம்புல ஏதாவது ப்ராப்ளமா என்ன? அட கடவுளே, அப்படி மட்டும் எதுவும் இருந்துடக்கூடாது. என்ன டாக்டர் சொல்றீங்க? அதான் நான் உங்க கண்ணு முன்னாடி தானே இருக்கேன். இப்பவே எதுவா இருந்தாலும் தெளிவா சொல்லுங்க. ஹாதி சார், ஆல்ரெடி உங்களுக்கு ஒன் டைம் அபார்ட் ஆயிருக்குல்ல. அது எதனால அபார்ட் ஆயிருச்சுன்னா, அவங்களோட வயிற்றுல நீர் கட்டி நிறையவே இருந்துச்சு. அது கம்மியாகிறதுக்கு தான் நான் டேப்லெட்ஸும் கொடுத்துருந்தேன். ஆனா அதை அவங்க கண்டினியூ பண்ணவும் இல்லை. உங்ககிட்டயுமே நான் கிளியரா சொல்லியிருந்தேன்ல, நீங்களாவது அதை ஃபாலோ பண்ணிருக்கலாம். இட்ஸ் ஓகே, இப்பவும் ஒன்றும் குழப்பம் இல்லை. அதுக்கும் சேர்த்து ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு அப்படியே பேபியையும் க்ரோத் பண்ண ட்ரை பண்ணலாம். சப்போஸ் அந்த நீர்க்கட்டியும் அதோட சேர்ந்து வளர ஆரம்பிச்சுன்னா, அதுதான் குழந்தைக்குமே அதோட சேர்த்து வர்ஷினிக்குமே ஆபத்தாய் போயிடும். நோ டாக்டர், நீங்க என்ன சொல்ல வரீங்க? என் குழந்தைக்கு எதுவும் ஆகக்கூடாது. என் குழந்தை, என் வர்ஷினி ரெண்டு பேருக்கும் எதுவுமே ஆகக்கூடாது. ஓ, எனக்கு எனக்கு என்னவோ பண்ணுது. ஐயோ ஹாதி சார், கூல் கூல். அந்த மாதிரி எல்லாம் எதுவும் ஆகாது. இதெல்லாம் இப்போ எல்லா இடத்துலயும் நடக்கிறது தான். கண்டிப்பா எதுவும் ஆகாது. உங்களுக்கு என்னாச்சு ஹாதி? மித்ரன், எழுமுங்க மித்ரன், என்ன பாருங்க மித்ரன், உங்களுக்கு என்ன ஆச்சு? எதுவும் மறைக்கல. ஐயோ, ஒருவேளை நாம பிரெக்னண்டா இருக்கிறது தெரிஞ்சா நம்ம குழந்தைய கலைக்க சொல்லிடுவாரா? ஏய், யோசிச்சுக்கிட்டே இருக்கே தவிர பதில் சொல்ற மாதிரி தெரியல. என்னாச்சு? எதுக்கு வாமிட் பண்ற? என்னாச்சு? ஏன் திடீர்னு இப்படி வாங்கிட்டா? மிஸ்டர் ஆதி, உங்களுக்கு இந்த விஷயம் தெரியாதா என்ன? அவங்க கன்சீவா இருக்காங்க. ஹை பிபி ஆயிருக்கு. எதையோ நினைச்சு டென்ஷனா இருந்திருக்காங்க. அதனால இப்பதான் ப்ளீடிங் ஸ்டார்ட் ஆயிருக்கு. என்னது? கன்சீவா இருந்தாளா? ஐயோ டாக்டர், எப்படியாவது ப்ளீடிங் ஸ்டாப் பண்ண முடியுமா டாக்டர், ப்ளீஸ்? நாங்க ட்ரை பண்றோம் மிஸ்டர் ஆதி. ஆனா ஆல்ரெடி ப்ளீடிங் ஹெவியா இருக்கு. அதனால எதுவும் பண்ண முடியாது. பாப்போம். அடியே முட்டாள், ஏதோ முட்டாள்தனமா யோசிச்சு என் குழந்தைய எப்படி அநியாயமா கொண்டு தேடி. மனசா, மித்ரன், என்னங்க உங்களுக்கு என்னங்க ஆச்சு? ஏன் திடீர்னு மயக்கம் போட்டு விழுந்துட்டீங்க? அது அதெல்லாம் எனக்கு ஞாபகம் இல்லை பொண்டாட்டி. ஓகே, அதெல்லாம் விடு. எதா இருந்தாலும் வீட்டுல போய் பேசிக்கலாம். ஏய் யங்மேன், நீங்க வாரே வா. என்ன யங்மேன், பழசெல்லாம் உனக்கு ஞாபகம் வந்துச்சா என்ன? உன் உயிரை காப்பாத்த நாங்க பட்ட பாடு எங்களுக்கு தான் தெரியும். என்ன மிஸ்டர் ஆதி, நீங்க ஒன்றும் கிளம்பிக்க வேணாம். இவரே டாக்டர் ஜூட். இன்னைக்கு நம்ம ஹாஸ்பிட்டல்ல ஒரு பெரிய சர்ஜரி நடக்க போகுது. லிவர் டிரான்ஸ்பிளான்டேஷன். அதுக்காக தான் டாக்டர் யூஎஸ்ல இருந்து வந்திருக்காங்க. ஆனா டாக்டர், உங்களுக்கு என்ன எப்படி தெரியும்னு தெரிஞ்சுக்கலாமா? கண்டிப்பா தெரிஞ்சுக்கலாம் யங்மேன். உங்களை சாகுற ஸ்டேஜ்ல ஒரு பொண்ணுதான் கொண்டு வந்து ஹாஸ்பிட்டல்ல சேர்த்தாங்க. அவங்க அவங்களோட ஒய்ஃப்னு கூட சொன்னாங்களே. பக்கத்துல இருக்கிறது யாரு? என்ன ஒய்ஃப்னு சொன்னாளா? இந்த ஜென்மத்துல எனக்கு ஒரே ஒரு பொண்டாட்டி, அதுவும் என் பக்கத்துல நிக்கிறாளே, மிஸ்ஸஸ் மானசவர்ஷினி. என்ன யங்மேன், பழசெல்லாம் ஞாபகம் வந்துச்சு போல. ஆமா டாக்டர், ஆனா என் உயிரையே காப்பாத்திருக்கீங்க. அவங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ். எப்படி உங்களுக்கு நன்றி சொல்றதுன்னே தெரியல. என்னோட வீட்டுக்கு வாங்களேன். கண்டிப்பா யங்மேன், வந்துடலாம். ஆனா நான் இங்க வந்தது அவர் உயிரை காப்பாத்துறதுக்கு. என் வேலை முடிஞ்சதுமே
அவங்கள வந்து மீட் பண்ணிட்டு தான் நான் ஊருக்கு கிளம்புவேன். என்ன, ஓகேவா? அப்புறம் அவங்க நேம் என்ன? மானசவர்ஷினி. உங்க ஹஸ்பண்ட நினைச்சு நீங்க எதுவும் worry பண்ணிக்காதீங்க. எப்படி அவருக்கு பழசெல்லாம் ஞாபகம் வந்துச்சோ அது மாதிரி இப்போ கொஞ்ச நாள் அந்த ஆக்சிடென்ட்க்கு அப்புறம் நடந்த கொஞ்சம் விஷயங்கள் மறந்தும் போயிருக்கலாம். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதை சொல்லி அவர் எதுவும் குழப்பிக்க வேணாம். ஓகே? ஓகே டாக்டர். ரொம்ப ரொம்ப நன்றி டாக்டர். என் புருஷன் உயிரை எனக்கு காப்பாத்தி கொடுத்ததுக்கு. பரவாயில்லம்மா. அப்புறம் ஆதி சார், நான் சொன்ன மாதிரியே வர்ஷினிக்கு டேப்லெட்ஸ் எல்லாம் கரெக்டா கொடுத்துருங்க. இப்ப 60 days தான் ஆகுது. நெக்ஸ்ட் வீக் ஒரு வாட்டி செக்அப் வந்துருங்க. ம் ஓகே ஓகே டாக்டர். அது ப்ளீஸ் அது என்ன விட்டுரு. அது எதுக்காக அது என்ன கடத்தி வச்சிருக்க? அது வேற ஒண்ணும் இல்ல, எனக்கு கொஞ்சம் டைம் பாஸ் ஆகல, அதான் உன்கிட்ட கொஞ்சம் விளையாடலாமேன்னு. ஹாதி, எனக்கும் அதே டவுட் தான்டா. எதுக்கு இவனை கடத்தி வச்சிருக்க? இவனை பார்க்க வேற டம்மி பீஸா இருக்கான். இவனை கடத்திட்டு வந்து நீ என்னடா பண்ண போற? இன்னும் கொஞ்ச நேரம் விட்டா அழுது இழுத்து தொலைச்சிட போறான். ஆமாண்ணே, நீங்க தான் கரெக்டா சொல்றீங்க. நான் பார்க்கதானே ஆளு மாதிரி இருக்கேன். நான் ஒரு டம்மி பீஸ். தயவு செஞ்சு என்ன விட்டுருங்களேன். டேய் புறம்போக்கு, உன்னை விட்டா நான் மனுஷனே இல்லடா. அப்புறம் என்ன சொன்ன? நீ டம்மி பீஸா? விட்டு இருந்தா இந்நேரம் நான் செத்து வருஷம் ஆயிருக்கும். ஆதி, என்னடா சொல்ற? சிவனா உன்னை கொலை பண்ண ட்ரை பண்ணான்? ஆமா நகுல், சிவன் தான். சிவனாலதான் இவ்வளவு மாசம் நான் யாருன்னே தெரியாம வாழ்ந்துட்டு இருந்தேன்டா. டே அமுக்குனி, எவ்வளவு பெரிய வேலையை பார்த்துட்டு ஒன்னும் பண்ணலன்னா சொல்ற? நானே உன் மூஞ்சிலே ஒரு குத்து விடுறேன்டா. இனிமே நீ உயிரோட இருக்கிறத பார்த்துடலாம்டா. நகுல், அப்புறம் உங்ககிட்ட கன் இருந்தல, அதை விடு. ஐயோ வேணாதி, கண்ணெல்லாம் வேணாதி. இந்த தீபாவளிக்கு சொல்ற பொம்மை துப்பாக்கி பார்த்தாலே எனக்கு பயம் ஆதி. இதுல நீ துப்பாக்கின்னு பேசாதாதி. டேய், இந்த ஒன்னும் தெரியாத மாதிரி பேசி சீனு கீனு கிரியேட் பண்ணிட்டு இருக்காத. அப்புறம் உனக்கு இந்த பிளான ஸ்கெட்ச் போட்டு கொடுத்தாலே அம்மா அவ சின்னேரம் மேல போய் சேர்ந்துருப்பா. ஆதி, என் அம்மாவை என்ன ஆதி பண்ண? என் அம்மா பாவாதி, அவங்கள விட்டுரு. ஏய் நிறுத்துடா. இந்த கொள்ள நடிப்பெல்லாம் என்கிட்ட காமிக்காத. என்னையே கொலை பண்ண பாப்ப, மன்னிச்சு விடுறதுக்கு நானும் ஹீரோ இல்லடா. அப்புறம் என்ன, உன் தொங்கச்சி, அவளுக்கு கல்யாணம் இல்ல, கல்யாணம் பண்ணி சந்தோஷமா வாழ விட்டுருவேன்ல. ஆதி, அவளுக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்ல. அவ தமிழ ரொம்ப லவ் பண்றா. தயவு செஞ்சு அவ வாழ்க்கையில நீ எதுவும் பண்ணிடாத ஆதி. ஹோ, உன் தங்கச்சின்னா துடிக்குதுல. ஆனா என்னோட மானசாவ நீ என்னென்ன வேலை பண்ண, அப்பவே உன்னை போட்டுக்கணும். ஆனாலும் என் பொண்டாட்டிக்காக தான் இவ்வளவு நாள் உன்னை மன்னிச்சு விட்டுருந்தேன். இதுக்கு அப்புறமும் நான் மன்னிச்சு விட்டேன்னு வச்சுக்கோ, நான் மனுஷனே இல்லடா. தங்கச்சிமா, நீ எதுக்கு இங்க வந்துட்ட? கிளம்பு. மானசா, எதுக்கு இங்க? அவனுக்காக வரைஞ்சு கட்டிட்டு வந்திருக்கியா? ஏங்க, அது சித்தி வந்திருந்தாங்க. அவங்க பாவங்க, அவங்கள ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணிருக்கேன். தயவு செஞ்சு கிஷோரை விட்டுருங்க. ஏன்னா இவனை நான் விடணுமா? அது நடக்கவே நடக்காது. போடி மரியாதையா. ஹாரி, வேணாம். தங்கச்சிக்கிட்ட உன் கோபத்தை காமிக்காத. நகுல், நீயே சேர்ந்து என்னை கொடுத்து வைத்தாத. உன் தங்கச்சிக்கிட்ட சொல்லி புரிய வை. அவன் என்னைய கொலை பண்ண பார்த்திருக்கான். ஆனா அவனை நான் மன்னிக்கணும்ல. அவளோட புருஷனா எக்கேடு கெட்டு போனாலும் பரவாயில்ல. ஆனா அந்த மோனம் கிட்ட சித்தி, அவ இவளுக்கு முக்கியம் இல்ல. மித்ரன், ஆமா, என்னோட அண்ணன் எனக்கு முக்கியம்தான். என் அப்பாவும் என் சித்தியும் எவ்வளவு ஃபீல் பண்றாங்க தெரியுமா? சந்தியாக்கு வேற மேரேஜ் வச்சிருக்காங்க. இந்த நேரத்துல நீங்க அண்ணாவை எதுவும் பண்ணிடாதீங்க. வர்ஷினி, ரொம்ப தேங்க்ஸ்மா. எனக்காக நீ அவர்கிட்ட சண்டை போடாத. நான் உன்னை எவ்வளவு கஷ்டப்படுத்திருக்கேன். இருந்தும் எனக்காக பேசுற, இதுவே எனக்கு போதும். இதுக்கப்புறமாவும் அவங்க 2 பேருக்குள்ள எந்த பிரச்சனையும் வேணாம். நான் செத்தே போறேம்மா. செத்தே போடா. நீ எல்லாம் இருக்கவே வேணாம். நகுலனே,
நீங்களாவது சொல்லுங்கண்ணே. எனக்குன்னு இருக்கிறது இந்த ஒரே ஒரு அண்ணா தான். அவனையும் கொலை பண்ண பார்த்தா நான் என்னன்னே பண்றது? ஓ அண்ணே, இவன் ஒருத்தன் தான் இருக்கான். ஆனா புருஷன் ஒண்ணுக்கு ரெண்டா இருக்குல்ல. அப்போ நான் செத்தா இன்னொருத்தன் இல்ல. ஆதி வேணாம், இந்த சுச்சுவேஷனை இந்த மாதிரி ஹேண்டில் பண்ணாத. பொறுமையா இரு. அவ ஏதோ ஸ்க்ரூ போட்டு ஆடுற பொம்மை மாதிரி வந்து நிக்கிறா. இதுக்கு பின்னாடி இதோ உட்காந்துருக்கானே இவனோட அம்மாக்காரி தான் இருப்பா. கொஞ்சம் பொறுமையா இரு. அவ பாவம்டா. அது மட்டும் இல்லாம உன் குழந்தை அவ வயிற்றுல வளருது. ஆமா, கிளம்பு. உன்கிட்ட நான் அன்பாவே சொல்றேன், அம்மா கூட போயிரு. தேவையில்லாத விஷயத்துலலாம் தலையிட்டு இருக்காத. அதோட டாக்டர் அவனுக்கு ரெஸ்ட் தேவைன்னு சொல்லியிருக்காங்க. ஆனா நீ இதெல்லாம் நினைச்சு டென்ஷன் ஆயிட்டு இருக்காத. அப்புறம் அது நம்ம குழந்தைய தான் அஃபெக்ட் பண்ணும். இந்த வாட்டி மட்டும் நம்ம குழந்தைக்கு ஏதாவது ஒன்று ஆச்சுது, அதுக்கப்புறம் அவனுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இருக்காது. சொல்றது புரியும்னு நினைக்கிறேன். புரியுதுங்க. ஆனா சித்தி தான் இந்த வாட்டி அண்ணனை காப்பாற்ற முடியலன்னா உங்களை கொலை பண்ணிடுவேன்னு சொல்றாங்க. இன்னொரு வாட்டி உங்களை பிரிஞ்சு என்னால இருக்கவே முடியாதுங்க. மித்ரன், நான் சொல்றத கேட்காம என் அண்ணன் மேல கை வச்சுங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு எனக்கும் எந்த சம்மந்தமும் இருக்காது. நான் என் அண்ணா வீட்டுக்கே போயிடுவேன். சரி, என்ன சொன்ன? உன் அண்ணன் வீட்டுக்கு போறியா? கிளம்புடி. இதுக்கப்புறம் நீ என் வீட்டுக்கே வரக்கூடாது. உனக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. இதை சொல்றதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது. ஆனா என் குழந்தை உன் வயிற்றுல இருக்கு. என் குழந்தைய பெத்து கொடுத்துட்டு நீ எவன் கூட வேணாலும் போ, எனக்கு நோ ப்ராப்ளம். நகுல், இன்னும் கொஞ்ச நேரம் இவ இங்க நின்றுட்டு இருந்தா இவளையும் சேர்த்து கொலை பண்ணிடுவேன். ஒழுங்கு மரியாதையா இவளை கூட்டிட்டு கிளம்புடா. மச்சி, நான் கிளம்புறேன்டா கூட்டிட்டு. ஆனா நீ கொஞ்சம் பொறுமையா பேசு. அவரை டென்ஷன் ஆயிர போறா. டென்ஷன் ஆயிராமா எனக்கு என்னடா? என்ன கொஞ்சமாவது புரிஞ்சுக்கிறாளா? அந்த அந்த அட கடவுளை, என்ன நினைப்பிது? ஒருவேளை ரித்திகா கல்யாணம் பண்ண விருப்பம் இல்லாதனாலதான் தமிழோட ஞாபகம் அடிக்கடி வருதா? இல்ல, நான் நிஜமாவே தமிழ லவ் பண்றேனா? தமிழ் என்ன இது? இவ்வளவு நேரம் கனவுல தான் வந்து டிஸ்டர்ப் பண்ணாரு. இப்ப நான் நேர்லயே இருக்க மாதிரி இருக்கு. மேடம், அப்போ என்ன நினைச்சு கனவெல்லாம் காண்றீங்க போல. கரெக்டு தான், நேர்லயே தான் இருக்கேன். நீ வேணும்னா என்ன கிள்ளி பாறேன். ஐயோ தமிழ், நீ என்ன பண்றீங்க? யாரும் வீட்டுல இல்லாத டைம் இந்த மாதிரி வந்திருக்கீங்களே, யாராவது பார்த்தா என்ன ஆகுறது? ப்ளீஸ் ப்ளீஸ் தமிழ், ஃபர்ஸ்ட் இங்கிருந்து வெளியே போங்க, எனக்கு பயமா இருக்கு. நிறுத்து. எதுக்கு ஓவரா டென்ஷன் ஆயிட்டு இருக்க? அவங்க தான் ஊர்லயே இல்லையே. அவங்க எங்க போயிருக்காங்கன்னு நல்லா தெரிஞ்சுக்கிட்டு தான் வந்திருக்கேன். ரித்திக்கோட சித்தி பொண்ணுக்கு மேரேஜ், அங்கதானே எல்லாரும் போயிருக்காங்க. அப்படி இருக்கும்போது உடனே எப்படி வருவாங்க? அதை விடு, நீ வந்ததுமே ஏதோ சொன்னியே கனவு கிணவுன்னு. அப்படி என்ன கனவு கண்ட? கனவுல நான் என்ன பண்ணேன்? அது நீங்க நினைக்கிற மாதிரியெல்லாம் ஒண்ணும் இல்ல. ஓ, அப்ப நான் என்ன நினைக்கிறேன்னு அவனுக்கு புரியுதுல்ல? அது ஆனா ஆனா இரு கரைகளை உடைத்திடவே பெருகிடுமா கடலையே, இரு இரு உயிர் தத்தளிக்கையில் வழி சொல்லுமா கலங்கரையே, உனதலைகள் என்னை அடிக்க கரை சேர்வதும் என்ன இது? ஒரு ஆம்பளை பையனா இப்படி வச்சக்கன்னு வாங்காம முழுங்குற மாதிரி பார்த்துட்டு இருக்க? சைட் அடிக்கிறியா? ஐயோ இல்ல இல்ல, நான் சும்மா தான் பார்த்தேன். நீங்க நினைக்கிற மாதிரியெல்லாம் ஒண்ணும் இல்ல. நடிக்காத. அவனுக்கும் என்ன பிடிக்கும்னு எனக்கும் தெரியும்டி. ஃபர்ஸ்ட் டைம் உன்னை பார்க்க வரும்போதே அவனுக்கு என்ன பிடிச்சிருந்துச்சு. ஆனா நான் அன்னைக்கு பண்ணது தப்பு தான். அவனை வெயிட் பண்ண வச்சுட்டு அப்படியே போயிட்டேன். அதுக்காக நான் உன்கிட்ட காலில் விழுந்து கூட மன்னிப்பு கேட்குறேன். ஆனா அதெல்லாம் மனசுல வச்சுட்டு என்ன வேணான்னு மட்டும் சொல்லிடாத. நான் ஏன் போய் சொல்லணும்? எனக்கு அவங்க மேல எந்த இன்ட்ரெஸ்டும் இல்லை. ஓ, அப்போ
ரித்திக்க பிடிச்சிருக்குல்ல, அவனை கல்யாணம் பண்ணிக்க உனக்கு மனப்பூர்வ சம்மதம். அதெல்லாம் உங்களுக்கு தேவையில்லாத விஷயம். ஓ, தேவையில்லாத விஷயமா? அப்போ ஓகே. அதே மூஞ்சிய அந்த பக்கமா திருப்பிட்டு பேசுற. என்ன பார்த்து பேசு. என் கண்ணை பார்த்து நீ என்ன பேசினாலும் எனக்கு ஓகே. அப்படி இல்லைன்னா ஓகே இல்லை. நான் இங்கிருந்து போகவும் மாட்டேன். ச்சே, கண்ணா இது காந்த மாதிரி இழுக்குது. இதை பார்த்து எப்படி நான் பதில் சொல்றது? இவரு வேற. என்ன ஓகேவா? ம், ஓகே. ஓகே ஓகே. ஆ, என்ன ஓகே? எதுக்கு ஓகே சொன்னீங்க? நீ எதுக்கு ஓகே சொன்னியோ அதுக்கு தான். அது நான் ஏதோ ஒரு கவனத்துல ஓகே சொல்லிட்டேன். ஓ, அப்புறம் தமிழ் ப்ளீஸ், எதுவாக இருந்தாலும் நாளைக்கு பேசலாம். வீட்டில் வச்சுட்டு இதெல்லாம் ஒன்றும் பேச வேணாம். திடீர்னு வீட்டுக்குள்ள யாராவது வந்து பார்த்தா பிரச்சனை ஆயிடும். அப்படியெல்லாம் யாரும் வரமாட்டாங்க. நான் மெயின் டோரை லாக் பண்ணிட்டு தான் வந்தேன். அதோட போகும்போது பேக் டோர் வழியா போயிடலாம். எல்லாம் பிளான் பண்ணி தான் வச்சிருக்கேன். என்ன இவரு என்ன சொன்னாலும் புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறாரு. நீங்க இப்போ என்ன நினைச்சு என்கிட்ட இப்படிலாம் நடந்துட்டு இருக்கீங்க? சந்தேகா தானே பிடிச்சிருக்குன்னு சொன்னீங்க. அவங்கள பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு என்கிட்ட எதுக்கு இப்படி அத்து மீறி நடந்துட்டு இருக்கீங்க? அவங்களோட மோட்டிவ் தான் என்ன? ஏன் என்னை இப்படி பாடா படுத்துறீங்க? சே மினி, ஏன் இப்படி சத்தமா கத்துற? ஃபர்ஸ்ட் வாய் மூடுறியா? நான் இப்போ உன்கிட்ட அத்துமீறி நடந்துக்கிட்டேன். ஏ, என்ன வார்த்தை பேசுற? அதுக்கெல்லாம் ஆசைப்பட்டு நான் உன் கூட பழகல. அப்படிலாம் என்ன தப்பான பார்வை பார்க்காத. அது எனக்கு உங்ககிட்ட கொஞ்சம் கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்கணும். கொஸ்டின்ஸா? கொஞ்சம் ஈஸியா கேளேன். காலேஜ் டைம்ல கூட 10 கொஸ்டின் கேட்டா ஒண்ணுக்கு ஆன்சர் பண்ணுவேன். அது கூட கரெக்டா இருக்காது. ஆனா இது லைஃப்ல, அதனால கொஞ்சம் ஈஸியா கேளுமா. அவங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கா? அப்புறம் செகண்ட் கொஸ்டின், நீங்க என்ன லவ் பண்றீங்களா? அப்புறம் தேர்ட் ஒன், ஒருவேளை நீங்க என்ன லவ் பண்ற மாதிரி இருந்தா என்கிட்ட அதை சொல்லாம எதுக்கு டைரக்டா இப்படியெல்லாம் பண்றீங்க? அப்புறம் லாஸ்ட் ஒன், அப்படியே என்ன பிடிச்சிருந்தாலும் எதுக்கு சந்தியாவை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு என்கிட்ட இந்த மாதிரிலாம் நடந்துக்கிறீங்க? ப்ளீஸ், நான் கேட்ட எல்லா கொஸ்டினுக்கும் ஆன்சர் பண்றீங்களா? என்ன கேட்ட? கொஸ்டின்ஸ் இல்ல, எல்லா கொஸ்டினுக்கும் ஆன்சர் பண்ணிடலாம். ஆனா ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் ஒவ்வொரு கிஸ். என்ன ஓகேவா? அப்பதான் எல்லாத்துக்கும் பதில் சொல்வேன். இதென்ன, இது தமிழோட ரோமியோ கெட்டப்பா? தமிழ், ஆன்சர் பண்ணுங்க. உங்களோட ஆன்சர்ஸ்லாம் எனக்கு சாட்டிஸ்ஃபைட்னா நானே தரேன். தமிழ், எனக்கு நீங்க போறீங்களா? எதா இருந்தாலும் நாளைக்கு பேசிக்கலாம். என்ன, நாளைக்கு பேசிக்கலாமா? அப்போ உன்னோட கொஸ்டின்ஸ்க்கெல்லாம் ஆன்சர் பண்ண வேணுமா? வேணாம், இப்போ வேணாம். நாளைக்கு வெளியில மீட் பண்ணும்போது பண்ணுங்க. ஷுவர். உங்களை கெஞ்சி கேட்குறேன், இங்கிருந்து போங்க. எனக்கு பயமா இருக்கு, ப்ளீஸ். நான் இப்போ இங்கேருந்து போகணும்னா நாளைக்கு நான் சொல்ற இடத்துக்கு நீ வரணும். வருவியா? கண்டிப்பா வருவேன். இப்போ போங்களேன். உன்னை எப்படி நம்புறது? நீயே கொஞ்ச நாளா என் ஃபோனை அட்டன் பண்றதும் இல்லை, மெசேஜை பார்க்கறதும் இல்லை. அதே மாதிரி நாளைக்கும் என் மெசேஜை பார்க்காம இருந்து நான் சொல்ற இடத்துக்கு வராம இருந்தா என்ன செய்யலாம்? ஐயோ, நிஜமா நாளைக்கு நான் நீங்க சொல்ற இடத்துக்கு வருவேன். அப்படி இல்லைன்னா நீங்க என்ன வேணாலும் பண்ணிக்கோங்க. ஆனா இப்போ தயவு செஞ்சு போங்க. அப்புறம் இந்த கனவு கிணவெல்லாம் கண்டுட்டு இருக்காத. அங்க எனக்கு ஹார்ட் பீட் எகுறுது. என்ன, இவ்வளவு பக்கத்துல இருந்தோம் கேட்கலையா? அது நீங்க கிளம்புங்க.